பாஸ்பேப்பர் கேள்விகளை வந்து கண்டினியூவா ஃபுல்லா பார்ப்போம். சரியா? அப்ப இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு சுற்றளவு. சில பேருக்கு சின்ன பாடம் மாதிரி இருக்கலாம், பட் இதுகளில் தான் கவன பிள்ளைகள் அதிகமாக விடுறது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான பாடங்களை வந்து நீங்க ஒமிட் பண்ணிட்டு போகாதீங்க. ஈஸியான பாடம், அதோட கவன பிள்ளைகள் அதிகமாக வரக்கூடிய பாடம். சரியா? பெருக்கல் கூட்டல் வகுத்தல்கள்ல கவன பிள்ளைகள் வந்து அதிகமா விடக்கூடிய பாடம் வந்து இந்த பரப்பளவு சுற்றளவுகள் தான். சரியா? சோ அதனால ஆஹ், தெரியும். இப்ப அதாவது என்ன சொல்றது, தெரியும் உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்குன்னா அதை இன்னும் எவ்வளவுக்கு இன்னும் நிறைய அதுல இருந்து எவ்வளவு தெரிஞ்சு கொள்ளலாம்னு பாருங்களே தவிர எனக்கு இது தெரியும் என்று மட்டும் ஒமிட் பண்ணிட்டு போவாது. சரியா? அப்ப உங்களுக்கு வந்து அந்த தெரியும் என்றதை தாண்டி கொண்டு நீங்க இன்னும் எவ்வளவு எவ்வளவு உங்களுக்கு கிடைக்குதோ அதையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு போங்க. ஸோ சுற்றளவு தலையங்கம் போடுங்க பெரிய. ஸோ இதுல இங்கிலீஷ் மீடியக்காரர்கள் இருக்கிறதால நான் வந்து சில டேர்ம்ஸ் வந்து இங்கிலீஷ்லயும் சொல்லிட்டு போவேன். ஸோ தமிழ் மீடியக்காரரும் அதை நீங்க எழுதி வச்சுக்கோனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நீங்க யூனிவர்சிட்டி டைமுக்கு போய் நார்மலா எங்களுக்கு ஒரு அடிப்படையில தான் போறோம். சரியா? எவ்வளவு இப்ப உங்களுக்கு ஆனாவண்ணா தெரியாம இருக்கிறவர்களுக்கு இருந்து ஆனாவண்ணா எழுதி நல்ல ஃப்ளூவண்டா தமிழ் தெரிஞ்ச ஆட்கள் வரைக்கும் எல்லாருக்கும் சேர்த்து தான் போயிட்டு இருக்கு. சரியா? சோ ஒரு என்னோட நான் கேள்வி கேட்கறீங்க, நீங்க மைக் ஆன் பண்ணி கதை இல்லை, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சோ நீங்க கதைச்சிங்கன்னா என்ன மாதிரி இருக்கும், அந்த எனக்கும் படிப்புக்கு ஈஸியா இருக்கும். சரியா? நீங்க அதாவது உற்சாகமா இருக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கும். அதோட உங்களுக்கும் சோம்பல் வராது, தூக்கம் வராது, படிப்பு வந்து வேறும். சரியா? நோமலா வந்து முதலாவது பாருங்க சதுரம். சோ அப்ப சதுரத்துக்கு வந்து நான் தமிழால வாயால சொல்றேன், இங்க எழுதிக்கல வந்து இங்கிலீஷ்லயும் மென்ஷன் பண்றேன். சரியா? சதுரம்னு சொன்னா சதுரம் உங்களுக்கு தமிழ் எழுத தெரியுதானே, பட் இங்கிலீஷ்ல வந்து நான் ஸ்கொயர் இங்க மென்ஷன் பண்றேன். சரியா? அப்போ ஒரு சதுரத்துக்கு வந்து சுற்றளவுக்கு என்ன சமன்பாடு? இதுல சதுரத்தின பண்புகள் சொல்லுங்க யாராச்சும். 4 பக்கங்களும் சமன். ஓ, 4 பக்கங்களும் சமன். ம். 4 கோணங்களும் செங்கோணங்களாக இருக்கும். 4 கோணங்களும் செங்கோணங்களாக இருக்கும். சரியா? மூலை விட்டம் அப்புறம் இரு சமகோணம். மூலை விட்டங்கள் வந்து இது சம கோடு. சரியா? அப்ப இப்ப பாத்தீங்கன்னா சதுரம் என்றது வந்து மூலை விட்டங்கள் இரு சம கோடு, என்னத்துல இரு சம கோடும்? செங்கோணத்தை. செங்கோணத்துல. சரியா? செங்குத்தா, அதாவது மூலை விட்டம் வந்து உதாரணத்துக்கு இப்படி ஒரு சதுரம் இருக்குன்னா, ஸ்கொயர் ஒன்று இருக்குன்னா அது வந்து மூலை விட்டங்கள் வந்து என்ன நடக்கும், செங்கோணத்துல இரு சம கோடு. ஸோ இது அப்படி இது 45 இருக்கும். மொத்தமா 90 பாகையா இருக்கும். எல்லா பக்கங்களும் சமனா இருக்கும். சரியா? இதுதான் வந்து சதுரமா இருக்கும். சோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதுரத்துக்கு சுற்றளவுக்கு சமன்பாடு என்னவா இருக்கும், 4 பக்கங்கள் வந்து சமனா இருக்கிறதால நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம், இது ஏ என்று எடுத்துக்கொண்டா எல்லா பக்கமும் வந்து ஏ தான் இருக்கும். ஆகவே எப்படி இருக்கும், 4 தர ஏ. ஆகவே ஓ ஏ. ரைட்? ஸோ ஸ்கொயருக்கு வந்து பெரிமீட்டர் வந்து என்னவா இருக்கும்டா 4 ஏயா இருக்கும். சரியா? அடுத்தது வந்து ரெக்டாங்கிளுக்கு என்னவா இருக்கும், அதாவது வந்து செவ்வகத்துக்கு என்னவா இருக்கும்? எதிர்பக்கங்கள் சமன். எதிர்பக்கங்கள் சமன். கோணங்கள் செங்கோணங்கள். கோணங்கள் செங்கோணங்கள். மூலை விட்டங்கள் செங்கோணத்தில் மூலை விட்டங்கள் இரு சமகூரிடம். இரு சமகோடும். செங்கோணத்துல இரு சமகோடுமோ? இல்ல. இல்ல. அது செங்கோணத்துல இரு சம கூறிடுமா, செங்கோணத்தை விட்டு நோமலான கோணத்துல இரு சம கூடுமான்னு எப்படி பார்க்கணும்டா, இங்க பாருங்க சதுரத்துல நாங்க அது செங்கோணத்துலதான் டயகோனல் ஆக்சிஸ் வந்து இரு சம கூடுமென்றா சொன்னோம்டா. இங்க பாருங்க, இதுல எப்படி அங்க ஒரு கோடு கீறி இங்க ஒரு கோடு கீறிக்கல. எங்களுக்கு தெரியும் மூளை விட்டம்ன்றது என்னது, அந்த கோணத்தை இருசம கூறுட்டு தான் நாங்க ஒரு கோணம் கீறுவோம். ஒரு கோணத்தை இருசம கூறுறதுதான் இது மூளை விட்ட மாதிரி இருக்கும். அப்ப இந்த கோணமும் சமனா இருக்கும். சரியா? அப்ப இந்த கோணம் சமனா இருக்கீங்கள, அது மாதிரி இந்த கோணமும்
சமனா இருக்கும். அதை விட இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமனா இருக்கும். ஆகவே என்னவா இருக்கும்? இது 45 பாகம், இது 45 பாகம், இது பக்கம், இது பக்கம். அப்ப இது சமபக்க முக்கோணம். ஆகவே இது 45, இது 45 இருக்குல்ல, அதே மாதிரி இங்கேயும் வந்து 45 வரப்போகுது. அப்ப இது 45, இது 45 இருக்குல்ல, இது 90. அப்ப மிச்சம் 90. ஆகவே செங்குத்துல வந்து இரு சமகோடு டயக்ரானல் ஆக்சிஸ். சரியா? பட் இங்க என்னத்துல செவ்வகத்துல வந்து ரெக்டாங்கிள்ல வந்து எப்படி இருக்கும்? எதிர் பக்கங்கள்லாம் சமனா இருக்கும். சரியா? எதிர் பக்கங்கள்லாம் சமனா இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இது இந்த மூளை விட்டம் வந்து இப்படித்தான் இரு சமகோடு. நான் இங்க சமன் அடையாளம் நேர்கோடா போட்டதால இங்க வேற மாதிரி அடையாளம் போடுறேன். இந்த மாதிரி மூலவிட்டங்கள் வந்து இருசம பொருளும் டயகோனல் ஆக்சிஸ் வந்து இருசம பொருளும். சரியா? ஆனா இங்க பாருங்க, இது வந்து 90 பாகையா இருக்கும். ஆனா இது 45, இது 45 இருக்காது. ஏனென்றா இந்த பக்கத்தின் நீளம் கூடவா இருக்கும், இந்த பக்கத்தின் நீளம் குறைவா இருக்கும். சோ அதனால வந்து எங்களுக்கு என்னன்னு தெரியாது. இது இந்த நீளம் வந்து வேறையா இருக்கும், இது இந்த நீளம் வேறையா இருக்கும். இது இரு சமபக்க முக்கோணி இல்ல. இரு சமபக்க முக்கோணினா தான் என்னவா இருக்கும்? அந்த எதிர்கோணங்கள் வந்து சமனா இருக்கு. ஆகவே இது வந்து 90 பாகையா இருக்காது. சரி, அது எங்களுக்கு எக்ஸ்ட்ராவான நாலேஜுக்கு தான் இது. சரியா? இப்ப சுற்றளவு வரைக்குல வந்து என்ன வரப்போகுது? இது ஏ, இது பியா இருந்துச்சுன்னா ஏ சக ஏ சக பி சக பி. ஏ இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன், இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன். சரி, அந்த ஆவலும் பேசிக்ல இருந்து போகணும்னு கேட்டார்கள் பார்த்து கொள்ளுங்க. நான் அவலத்துக்கு பேசிக்ல இருந்து தான் போயிட்டு இருக்கேன். சரியா? இது இதை மிஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து கேட்காதீங்க. தயவு செஞ்சு அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை நீங்க அந்த இதை வச்சுக்கொண்டு நீங்க செய்யறீங்களோ பிடிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மார்க்ஸ் வரும். சரியா? ஓகே. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன செய்யலாம்? ஏ மெயின் 2, பி மெயின் 2 பி. ஆகவே நாங்க ரெண்டு பொது எடுத்தோம்டா ஏ சக பி. சரியா? அப்ப ஏ சக பி. அடுத்தது வந்து முக்கோணம். முக்கோணத்துக்கு எப்படி இருக்கு? முக்கோணத்துக்கு சுற்றளவு ஏ சக பி சக சீமை. ஏ சக பி சக, அதாவது வந்து அது பக்கங்களை பொறுத்து இருக்கு. சரியா? இப்ப ஒரு முக்கோணம் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குண்டா, ட்ரையாங்கிள் வந்து சமூக முக்கோணம் என்ன மாதிரி இருக்கும்? சமூக முக்கோணியண்டா மூன்று ஏ பக்கம் சக சமனா ஏ இருக்கும். சக. மூன்று பக்கம் சமனா இருக்கும். அப்ப ஏ சக ஏயா இருக்கு. இரு சமூக முக்கோணியண்டா ஏ சக பியா இருக்கு. அப்ப எங்களுக்கு வந்து இது ஏ, இது பி, இது சி என்றா இதுல சுற்றளவு வந்து ஏ சக பி சக சி என்று வருது. சரியா? அப்ப இது பெருமீட்டர் வந்து ஏ சக பி சக சி என்று வருது. அதாவது வந்து மூன்று பக்கங்களின் கூட்டுத்தொகை என்று வெளிக்கொள்ளும். மூன்று பக்கங்களின் இதை நீங்க எழுதி கொடுங்க. இது ஈஸியாண்டு ஓட்டு விட்டுட்டு போவாங்க. நான் நோட்ஸ் அண்ட் தரைக்குள்ள வந்து அடியில இருந்து நுனி மட்டும் எல்லாம் நீங்க எழுதிட்டு வாங்க. சொல்ற எல்லாம் எழுதுங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. தெரிஞ்சிருந்தாலும் திருப்பி எழுதுங்க. பரவாயில்ல. இது 6ஆம் ஆண்டு விஷயம். ஆனாலும் உங்களுக்கு கட்டாயம் உலகிலே வரப்போகுது. ஆகவே தெரிஞ்சிருந்தாலும் எழுதி கொள்ளுங்க. ரைட்? அதாவது வந்து சம் ஆஃப் த லென்ஸ் ஆஃப் த்ரீ சைட்ஸ், அதாவது வந்து மூன்று பக்கங்கள நீளங்கள கூடுதொகைக்கு சமனா இருக்கு. திரும்பவும் சொல்றேன், இது சரி, இது ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். ஆனாலும் இதை வந்து நீங்க என்ன சொல்லுங்க, தட்டி கழிச்சிட்டு போகாதீங்க. இங்க ஒவ்வொன்று இப்ப அது அடிப்படையில இருந்து போய்க்கல, அது தெரிஞ்சிருந்தாலும் திருப்பி செய்யுங்க. அப்ப இந்த கவனையின பிள்ளைகள் என்ற அளவு வந்து உங்களுக்கு குறைய பார்க்குமே. தெரிஞ்சதை திருப்பி செஞ்சாலும் அதுல ஈஸியான கேள்வி வரப்போகுது. அப்ப கவனையின பிள்ளைகள் இருக்கு. இப்ப நான் சொல்றதை காதால கேட்டுக்கொண்டு இங்க எழுதுறதை எழுதி கொண்டிருக்கோம். இங்க ஆண்டு வாய் பார்த்துட்டு இருக்காங்க எழுதுற டைம். சரியா? நான் எழுதுற டைமை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த டைமை நீங்க எழுதி கொண்டிருக்கீங்க நான் சொல்றேன்.
ஓகே, வட்டத்துக்கு என்னவா இருக்கும்? ஆர் ஆரையுடைய ரேடியஸ் ஆரா இருக்கிற வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன சமன்பாடு? பையர் ஆ பை டி 2 பை பை டி அல்லது 2 π r. அப்ப நான் டி ஏன் போட்டுக்கொள்றோம், சரியா? அப்ப இவ்வளவு டி என்றது விட்டம், சரியா? இப்ப டி என்றது விட்டம் என்றா ஒரு வட்டத்துக்கு சமன்பாடு எப்படி இருக்குமெண்டா சுற்றளவு வந்து எப்படி இருக்கும்? 2π இன்டு r என்று போடுங்க. 2π இன்டு r, 2π இன்டு r அல்லது பை இன்டு என்ன வரப்போகுது? விட்டம் வந்து வரப்போகுது. பை இன்டு விட்டம் வந்து வரப்போகுது, சரியா? இத ஆனா எல்லாரும் பிள்ளை என்னண்டா வட்டத்துக்கு சமன்பாடு வந்து வட்டத்தின் சுற்றளவுக்கு சமன்பாடு வந்து 2πr என்று நீங்க எப்ப சொல்லக்கூடாது. ஏனென்றா எங்களுக்கு வந்து எங்க எக்ஸாம்ல வந்து முழு வட்டத்துக்கு சுற்றளவு வந்து எங்களுக்கு கேட்க மாட்டாங்க. அது ஒரு 50 பாகம், 80 பாகம், 120 பாகம், 180 பாக வட்டம் அப்படி என்று கேட்கல. அதுல சுற்றளவுக்கு எல்லாம் காணணும்டா அதுக்கு நாங்க ஒரு பொதுவான ஃபார்மேட், ஒரு ஃபார்முலா வந்து வச்சுக்கொள்வோம். இங்க வந்து இந்த 2πr வந்த இடத்துல உண்மையாவே நீங்க வட்டத்தின் சுற்றளவு என்னன்னு மாதிரி கேட்கல. நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா 360 மேல் தீட்டா தர 2πr, சரியா? 360 மேல் தீட்டா தர 2πr தான் உண்மையான வட்டத்தின் சுற்றளவு, சரியா? அதாவது ஏனென்றா இங்க பாருங்க, இங்க எப்படி அந்த 2πr, அதாவது என்ன சொல்றது 2π இன்டு r, 2πr என்று எப்படி வந்ததுண்டா 2πr எப்படி வந்ததுண்டா ஒரு வட்டத்தின் மையத்தை சுற்றி இருக்கிற கோணம் எவ்வளவு? ஒரு வட்டத்தின் மையத்தை சுற்றி இருக்கிற கோணம் எவ்வளவு? 360 பாகம். சோ அந்த தீட்டான்றது அந்த மையத்தை சுற்றி இருக்கிற கோணம், மையத்தோட ஆக்குற கோணம். அப்போ இந்த ஒரு முழு வட்ட மண்டைக்குள்ள தீட்டா வந்து என்னவா இருக்கும்? 360 இருக்கும். ஆகவே என்ன வரப்போகுது? 360 மேல் 360 தர 2πr. ஆகவே தான் என்ன செய்யுது? இந்த 360 மட்டுப்பட்டு எங்களுக்கு 2πr வருது. ஆகவே பொது சமன்பாடுன்னு சொல்லிக்கல நீங்க 360 மேல் தீட்டா என்று 2πr போட்டு நீங்க செஞ்சு கொண்டு போனீங்கன்னா ஒரு சில நேரம் உங்களுக்கு ஒரு காவட்டம், ஒரு ஆரைச்சிறை அப்படி ஏதாச்சும் ஒரு இது வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை காண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எழுதிக்கொள்ளும். இப்ப நார்மலா
எங்களுக்கு வந்து சுற்றளவு காண சொல்லி கேள்வி தர்றாங்க. சுற்றளவு காண சொல்லி கேள்வி வந்தா இப்போ ஒரு ஒரு ஏதாச்சும் ஒன்று சுற்றளவு காண சொல்லி வந்தா சுற்றளவுண்டா என்ன அர்த்தம்ண்டா எங்க எங்க ஸ்டார்ட் பண்றோமோ அந்த இடத்துல வந்து முடிக்கணும். சரியா? எங்க ஸ்டார்ட் பண்றோமோ அந்த இடத்துல முடிக்கணும். அதுலயும் சுற்றி கூட்டிட்டு போய்க்கல மிகப்பெரிய தூரத்தால் எங்க போறோமோ அந்த தூரத்தால சுற்றளவு கண்டு கொண்டு வரோம். நாங்க இதுல இடப்பெயர்ச்சி காணல. சரி, இடப்பெயர்ச்சின்றதான் குறுகிய தூரத்துக்கால போறது. நாங்க காண்றது வந்து சுற்றளவுன்றது தூரம் காண போறோம். அப்ப மிகப்பெரிய தூரத்துக்குள்ளால போய் வரணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்படி இருக்குன்னா இது இந்த சுற்றளவு யாது என்று கேட்டா நாங்க என்ன செய்யணும்டா இங்க தொடங்கினோம்டா இங்க இப்படியே வந்து இப்படியே போய் அதாவது இந்த வேல அதாவது வந்து எப்படி சொல்றது இங்க இருந்து இப்படி வந்து அதுக்கு பிறகு இங்க போய் அதுக்கு பிறகு இங்க போய் இங்க போய் இங்க வரணும். போன இடத்துக்குள்ளால திருப்பி வரக்கூடாது. வந்த இடத்தால திருப்பி போக கூடாது. போன இடத்துக்குள்ளால திருப்பி வரக்கூடாது. இங்க ஸ்டார்ட் பண்ணினா அந்த புள்ளியில கொண்டு முடிக்கணும். ஆனா இப்ப நாங்க இதுக்குள்ள போயிட்டு திருப்பி அங்கே திருப்பி வலிக்கிட்டு இப்படி எல்லாம் போயிடாது சுற்றளவு காணிக்கல. அப்ப மிகப்பெரிய தூரம் தானே காணணும். அப்ப இந்த பக்கம் வந்து இந்த இடத்துல சுற்றளவு காணிக்கல இந்த பக்கம் வந்து என்ன செய்ய மாட்டோம் கூட்ட மாட்டோம். கால்குலேட் பண்ணிக்கல வந்து இந்த பக்கத்தின் நீளத்தை வந்து நாங்க கருதி கொள்ள மாட்டோம். அப்ப இங்க ஸ்டார்ட் பண்ணினோம்னா இங்க போய் இங்க போய் இங்க போய் இங்க போய் இங்க வருவோம். இப்ப நடுவுக்குள்ள இந்த இந்த வந்து நமக்கு அதே இங்க இப்படி போய் போயிருக்கலாம். ஆனா எனக்கு இங்க போய் இங்க போறது வந்து எக்ஸ்ட்ராவா வருமே. இது செம்பக்கம், இது வந்து அயல் பக்கம், இது வந்து எதிர்பக்கம். அப்படி ஏதாச்சும் எதிர்பக்கமோ அயல் பக்கமோ எது இருந்தாலும் எனக்கு சம்பர்க்கம் வந்து மிச்ச பக்கத்தோட கூடவா இருக்கும். அப்ப இந்த பக்கத்தை விட இதுக்குள்ளால போய் இங்க போறது எனக்கு டிஸ்டன்ஸ் கூடவா வரும். சரியா? அப்ப சுற்றளவுல வந்து எங்களுக்கு வந்து என்ன இருக்கும் சுத்தி கூட்டுறதா இருக்கும். சில நேரத்துல வந்து பாருங்க இந்த என்னது பூங்கன்ற ஒரு பூம்பாத்தி நட போயினம் இத்தனை மீட்டர் இத்தனை மீட்டர் அப்படிதான் அந்த பி பாட் வந்து பகுதி பார்ட் பண்ணல பகுதி பியில வந்து வர்றது அப்படிதான் வரும். ஒரு பூம்பாத்தி நடுறது அதுல டைல்ஸ் கொண்டு வந்து பதிக்க போயிடும். அதுல ஒரு குளம் ஒன்று கொண்ட போயிடும். அப்படித்தான் சுற்றளவு கல்வியில் வந்து ஆரம்பிக்கும். சுற்றளவு பரப்பளவு கல்வியில் வந்து ஆரம்பிக்கிறது வந்து பாசிய பொருள் அந்த மாதிரிதான் இல்ல. அதான் சொல்றேன் அந்த உங்க மேக்ஸுக்கு ஏழு போகணும்டா பாசிய பொருள் இருக்க பட்டனை பிடிச்சு கொள்ளும். என்ன பட்டன்ல வருது அதே தான் திரும்ப 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 அதே தான் வரப்போகுது. சரியா? அப்ப அதான் சொல்றேன் என்னண்டா அப்ப இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா அந்த அந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாம் வரப்போகுது. அப்ப நார்மலா இது பாருங்க இப்படி இருக்கிற ஒரு உருவத்தின் இப்படி இருக்கிற ஒரு உருவத்தின் சுற்றளவு யாதுன்னு கேட்கிறான். ஆனா அவனுங்களுக்கு தர்றது வந்து இது 10 சென்டிமீட்டர், இது 15 சென்டிமீட்டர். அப்ப இது ரெண்டையும் வச்சு கொண்டு அப்படி நான் சுற்றளவு காண்றான் இதுல. ஆனா சுற்றளவு வந்து நான் என்ன சொன்னேன் எங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி இப்ப நான் இங்க ஸ்டார்ட் பண்ண இங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து இங்க வந்து இங்க வந்து இங்க வந்து இங்க வந்து இங்க கொண்டு அந்த ஸ்டார்ட் பண்ண புள்ளியில வந்து முடிக்கும். சரியா? அப்ப நான் இங்க இருந்து இங்க ஸ்டார்ட் பண்றேன் 10 சென்டிமீட்டர், இங்க இருந்து இங்க வர்றேன் 15 சென்டிமீட்டர். ஆனா உங்களுக்கு தரவுல வந்து இங்க இருந்து இங்க போறதுக்குரிய தூரம் உங்களுக்கு தெரியாது. அது மாதிரி இங்க இருந்து இங்க போறதுக்குரிய தூரம் உங்களுக்கு தெரியாது. இங்க இருந்து இங்க போறதுக்குரிய தூரம் உங்களுக்கு தெரியாது. இங்க இருந்து இங்க போறதுக்குரிய தூரம் உங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன செய்யலாம் சுற்றுலா காண்றது இப்படி தரவு குறைவா தந்த இடங்கள்ல இப்படி நாங்க சுற்றுலா காண்றது. சொல்லுங்க யாருக்கு கதைங்க யாருக்கு விலங்கையில சார் இருந்தாலும் அது தெரியல சார் இருந்தாலும் ஒன் படி சொல்லுங்க. தெரியல சார் சொல்லுங்கன்னா நான் சொல்லுவேன். அப்ப டைம் வேஸ்ட் ஆகும். இல்லாட்டி நீங்க யோசிச்சீங்க நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி கேள்வி இருப்பேன். பத்தையும் 15ஐயும் கூட்டி 2ஆல பெருக்கணும். ஓ 10 15 கூட்டி 2ஆல பெருக்கணும். ஏனண்டா 10 15 கூட்டி 2ஆல பெருக்கணும். ஏனண்டா இங்க பாருங்க இந்த நீளம் இருக்குதானே இங்க இருந்து இங்க மட்டும் இருக்கிற இந்த நீளம். இந்த நீளத்தை அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போய் இங்க வைக்கிறது. சரியா? அப்ப இங்க வைக்கிறது
அப்ப இப்ப இந்த நீளத்தை தூக்கி வச்சுட்டேன்னுடைய இதுல வந்து இதை கணக்கு எடுக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த நீளம் இருக்குதானே, இங்க இருக்கிற இந்த நீளம், இதை அப்படியே அலையை காத்தி கொண்டு வந்து இங்க வைக்கிறேன். அப்ப இப்படி வச்சுட்டேன். அப்ப இந்த நீளத்தையும் வந்து எனக்கு தேவையில்லை. அப்ப இந்த நீளத்தை தூக்கி கொண்டு மேல வச்சுட்டு இந்த நீளத்தை தூக்கி கொண்டு இங்க வச்சுட்டேன். அப்ப உள்ளுக்கு இருக்கிற இந்த ரெண்டு நீளம் எனக்கு தேவையில்லை. இப்ப இது என்ன ஒரு செவ்வகம், ரெக்டாங்கிள். சோ நாங்க ரெக்டாங்கிள் பெருமீட்டர் காண்றதுக்கு என்ன செய்யறாங்க, பரப்பு சுற்றளவு காண்றதுக்கு இதுக்கு இது சமனா இருக்கும், இதுக்கு இது சமனா இருக்கும். ஆகவே 2 தர 10 சென்டிமீட்டர்ஸாக 15 சென்டிமீட்டர். ஆகவே எத்தனை 50. இதே வந்து விலங்கில் என்ன சொல்றோம் பாருங்க, 10 சக 15 சக. அப்ப இது வந்து 10 இருக்கும், இது வந்து 15 இருக்கு. ஆகவே 10 சக 15 25, 25 சக 10 35, 35 சக 15 50. சரியா? இன்னொன்று மேக்ஸ்ல வந்து விட எழுதிட்டு போய்க்கல, நீங்க கட்டாயம் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இந்த சமன் போட்டு பழகு. சரியா? சும்மா கண்ட மேனிக்கு அப்படியே சர்றன்னு அப்படி எழுதிட்டு போவாங்க. மேக்ஸ்ல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப் எழுதுறோமா, இந்த பாருங்க, இதுல பாருங்க, இதுல பாருங்க, ஒவ்வொரு அதை உங்களோட கை பழக்கத்துக்கு கொண்டு வரணும். இப்போ உடனே போனோடனே உங்களோட போன் கை எடுக்க என்ன சொல்றது, ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்ச உடனே போனை கையில் எடுக்கிற மாதிரி ஒரு கை பழக்கம் உங்களுக்கு இருக்குதானே. அதே மாதிரி மேக்ஸ்ல கணக்குகள் செய்யல, ஒரு சமன்பாடு உடைச்சிட்டு போயிருக்கல, சமன் அடுத்த ஸ்டெப்ல சமன் அடுத்த ஸ்டெப்ல சமன், அப்படி சமன்களை கண்டினியூவா போட்டுட்டு போவோம். சரியா? இதை எழுதி கொள்ளுங்க. ஈஸியா இருந்தாலும் நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு அது கூட தெரியாம இருக்கணும், அது தப்பு இல்லை. ஆனா இனி தெரியாம இருக்க கூடாது. சரியா? அதனால ஈஸியா இருந்தாலும் நம்ம ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு கணக்கு செஞ்சுட்டு போவோம். இது சதுரம். இப்ப சதுரம் வேண்டா, சதுரத்துக்கு வந்து என்ன சொன்னா 4 பக்கமும் சமனா இருக்கும். அப்போ 7 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இதுல சுற்றளவு வந்து அப்படியே இருக்கும். பெருமீட்டர் வந்து காணணும்னா 7 சென்டிமீட்டர் சக 7 சென்டிமீட்டர் சக 7 சென்டிமீட்டர் சக 7 சென்டிமீட்டர். நான் சின்ன பிள்ளை மாதிரி 4 தடவை 7 சென்டிமீட்டர் எழுதிட்டு இருக்கேன். உங்களுக்கு விலகினாக்க கரெக்டாக போடல, 4 பக்கம் இப்ப 4 தர 7 சென்டிமீட்டர். ஆகவே 28 சென்டிமீட்டர். ரைட்? சோ 28 சென்டிமீட்டரா இருக்கும் ஒரு சதுரத்தின் சுற்றளவு. இந்த முக்கோணத்துல சுற்றளவு என்னன்னு சொல்லுங்க. இந்த முக்கோணத்துல சுற்றளவு என்னவா இருக்கும்? 35 சென்டிமீட்டர். 35 சென்டிமீட்டர்.
அதுக்கு முதல்ல நாங்க என்ன செய்யணும், இந்த முக்கோணத்தை என்ன முக்கோணம் என்று அடையாளம் காணணும். இது என்ன ஒரு முக்கோணி? இருசம பக்க முக்கோணி. இது சமபக்க முக்கோணி. ஏனென்றா எங்களுக்கு தெரியும் என்னென்றா ஒரு முக்கோணின்ற அகக்கோணங்களோட கொடுத்த எவ்வளவு? 180 பாகை. 180 பாகை. அப்ப முக்கோணின் அகக்கோணங்களோட கூடுதல் 180 பாகை என்றா இது 120 பாகை, இது 30 பாகை. அப்ப 120 30 150. அப்ப மிச்சம் எவ்வளவு இருந்தா 180 ஆகும். இது வந்து 30 பாகையா இருக்கணும். அப்ப இது 30 பாகையா இருக்கணும். அப்ப எங்களுக்கு பாருங்க, இது சமபக்க முக்கோணின் பண்புகள் சொல்லுங்க. இரண்டு பக்கங்கள் சமனாக இருக்கும். ஓ, டூ சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். இரண்டு பக்கங்கள் லென்த் வந்து சமனா இருக்கும். ஓ, இரண்டு பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாக கோணங்கள் இருக்கும். சமனா இருக்கும். இப்ப இந்த பக்கத்துக்கு எதிர இருக்க கோணங்கள் ரெண்டும் சமனா இருக்கும். அதோட மற்றது என்னது? இங்க இருந்து ஒரு செங்குத்து வரைஞ்ச வேண்டாம். மூன்றாம் பக்கத்தை இருசம கூறிடும். இரு சம கோரிடும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நாங்க ஒரு செங்குத்து இப்படி வரைஞ்சோம்டா, ஒரு இரு சம முக்கோணம் இங்க இருந்து ஒரு செங்குத்து வரைஞ்சோம்டா, இது வந்து இந்த பக்கத்தை இரு சம கூறிடும். அதோட இந்த கோணத்தையும் வந்து என்ன செய்யும்? இரு சம கூறிடும். சரி, இந்த கோணம் வந்து சமனா இருக்கும். சரி, இது வந்து 60 பாகையா இருக்கும். இது 60 பாகையா இருக்கும். இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் சொல்றேன். இதை சுற்றளவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா உங்களுக்கு எப்பப்ப தேவையான நாலேஜ் வருதோ அப்பப்ப எல்லாம் நான் அதுலயே சொல்லிக் கொண்டு தான் போகும். சரியா? அதோட நீங்க மைண்ட்ல ஏற்றி கொள்ளுங்க. தேவைன்னா நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? அப்ப இங்க பாருங்க, இது இந்த பெரிமீட்டர் என்ன காண்றது? அப்ப இது இந்த பெரிமீட்டர் காணணும்டா சுற்றளவு பயணம் தெரியும். இது வந்து இது சமபக்க முக்கோணம். ஆகவே இந்த பக்கம் இந்த பக்கம் சமன்னு தெரியும். ஆகவே இது வந்து 10 சென்டிமீட்டரா இருக்கு. இப்ப சுற்றளவு காணலாம். ஆகவே 10 சென்டிமீட்டர் சக 15 சென்டிமீட்டர் சக 10 சென்டிமீட்டர். ஆகவே 35 சென்டிமீட்டர். ஆரை ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு வட்டம் தீர்ணம்டா, அது இந்த சுற்றளவு என்ன இருக்கும்? என்ன வரும்? 2 πr. சரியா? அப்ப 2 தர பைக்கு வந்து எங்களுக்கு தெரியும் 22/7. இந்த பைக்கு 22/7ன்றது ஞாபகம் வச்சு கொள்ளும்போ பெரும்பாலும் நீங்க உங்களை எக்ஸாம்பிள்ல போய் பேப்பர் எழுதிக்கல வந்து அந்த முன்னுக்கு அந்த பேப்பர் முன்னுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்கல்ல, அதுல இந்த பை சமன் 22/7 அந்த மாதிரி அந்த விஷயங்கள் வந்து √3 1.7 அந்த மாதிரி அந்த என்னென்ன கேள்விக்கு தேவையானதோ அதோட நேரம் அதுல இன்க்ளூட் பண்ணி இருப்பான். சரியா? சில நேரத்துல இருக்கும், சில நேரத்துல இல்லாட்டி நீங்க தான் எடுக்க வேண்டி வரும். சில இடத்துல மடக்கையில கொண்டு போய் பைக்கு பதில் தருவாங்க. 3.14 என்ற மாதிரி தருவாங்க. சோ எங்க என்ன மாதிரி எடுக்கணும் நீங்க தான் அவன் அந்த தரவுகளை வச்சுக்கொண்டு தான் நீங்க பார்க்க வேண்டி வரும். சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா 2π into r. r வந்து எனக்கு தெரியும் 14 சென்டிமீட்டர். இன்னொன்று மேக்ஸ் செய்யல கட்டாயம் அலகு முக்கியம். அலகுக்கு மார்க்ஸ் போடுவோம். சரியா? அதாவது வந்து ஒன்றுல இருந்து ஒன்றுக்கு போய்க்கல நாங்க அலகுகள் போட்டு கொண்டு இருக்கோமா, பிரிக்கைக்குள்ள அந்த அலகுகளை வெட்டுறோமா, அந்த அலகுகள் வந்து ஒன்றுல இருந்து ஒன்று நாங்க இப்ப செஞ்சுட்டு போய்க்கல வந்து என்ன மாதிரி அலகுகள் நாங்க இது பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த மாதிரி அதுகள் வந்து கட்டாயம் வந்து அவன் வந்து செக் பண்ணுவான். இப்ப ஒன்ஸ் உங்களோட ஈக்குவேஷன் பிள்ளையா இருக்கு அல்லது உங்களோட விட பிள்ளையா இருக்குன்றாலும் சரி, இந்த பிள்ளைக்கு பாவமே ஒரு மார்க்ஸ் கொடுக்குமே அவன் தேடிட்டு போய்க்கல நீங்க அளவு போட்டிருந்தீங்கன்னா ஒரு மார்க்ஸ். ஆனா அந்த அளவுக்கு அவன் பாவப்பட்டு இறக்கப்பட்டு அந்த தேடி கொடுக்குறதுக்கு சில பேருக்கு வந்து பாஸ் பண்ண இயலாத அளவுக்கு 35க்கு கீழே வந்துட்டு சரி, அந்த 35 ஆக்கும் தேடி கொண்டு போய்க்கல அதுக்கு நீங்க தான்
அந்த தேடி இடம் கொடுக்குறதுக்கு 35 நான் சொல்லல, நீங்க 35 எடுக்கணும், நீங்க வந்து அங்க 95 எடுக்கணும். சரியா? அப்ப நான் சொல்றேன், அதாவது வந்து சரி இப்ப வந்து 74 இருக்கு, 75 ஆக்கணும் பண்றீங்களா? அவன் சரி பாவம் அப்ப ஆக்கிடுவோம் பிள்ளைக்கு நோட்டு அந்த 1 மார்க்ஸ் தேடிக்கல. நீங்க அதுல இது பண்ணணும். இப்ப செய்க வழி பேப்பர் எல்லாத்தையும் சேர்த்து கட்டி விடுங்க. நீ வீட்டை கொண்டு வந்து வச்சு ஒரு இதுவும் செய்ய போறீங்க, அவங்களோட திருப்பி கொடுத்து ஒன்றும் செய்ய போறீங்க. கிடக்குற இல்ல என்ன கஞ்சல் கர்மங்கள் எல்லாம் என்ன கீறி வட்டி வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் அனுப்புங்க கட்டி. அப்பதான் அதுகளுக்குள்ளே தேடியாவும் பார்ப்பான். சரியா? அப்ப இங்க பாருங்க, 7 1 7 7 2 14. அப்ப 22 தர 2 44, 44 தர 2 88, 88 சென்டிமீட்டர். எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சுற்றுலா என்ன வரும்? இப்ப ஒன்றுமே அந்த அந்த நாலேஜ் உங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல. நீங்க இது காண்றதுக்கு இது இந்த சுற்றுலா காண்றதுக்கு உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா அது பரவாயில்ல. ஏன்னா நாங்க இன்னும் இந்த இதுக்குரிய பாடம் வந்து நான் படிக்கிறேன். அதாவது நான் யாருக்கு சொல்றேன்னா, அதாவது வந்து ஒன்றுமே இல்ல பேசிக்கலி தான் போகணும்ன்றாங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரியா? ஆனாலும் நம்ம நார்மலா நீங்க காணக்கூடிய ஏன்னா சில அந்த பி பார்ட் கேள்வியில வந்து வரைக்கும் நான் கலைக்கிற நேரத்துல நீங்க யோசிச்சுட்டு இருக்க. சரியா? காலால கேட்கணும், கை எழுதிட்டு இருக்கணும். சரியா? நீங்க சரியா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செய்யறேன்னு சொல்றேன். ஆனா விளங்கப்படுத்தைகளை வந்து அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நாங்க என்ன செய்வோம், என்னத்துக்கு இது வந்து அந்த வேற பாடத்துல இன்க்ளூட் ஆகி தான் வரும். ஸோ இப்போ நீங்க எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி கேள்விகள் வரும் கட்டாயம். சரி, அதாவது இந்த மாதிரி இதே தர மாட்டான். அவன் அந்த ஒரு ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன், அதாவது வந்து எங்களோட நிகழ்கால சூழ்நிலையில வந்து நாங்க எப்படி அதை அப்ளை பண்றோம்ன்ற மாதிரி ஒரு இதுலதான் எங்களுக்கு இதை தருவாங்க. ஸோ அதனால நாங்க பார்ப்போம். இதுக்கு என்ன சுற்றுலா வரும் சொல்லுங்க. முப்பது சென்டிமீட்டர் சார். 30. சரி பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோமோ அங்க கொண்டு வந்து முடிக்கிற மாதிரி சுற்றுலா தான் வரணும். சரி, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இங்க இருந்து வந்து இங்க நீங்க கேட்கலாம். அப்ப நீங்க சொன்னீங்களே சார், குறுக்கால போறதை விட்டுட்டு நான் நடுக்கால போய் நீண்ட தூரத்துக்குலாம் போய் வரணும் சொன்னீங்களே சார். அப்ப ஏன் இதுல நீங்க நீண்ட தூரத்துக்குள்ளால போகாம இப்படியே போய் இங்க போய் இங்க போய் இங்க போய் இங்க போய் இங்க போய் இங்க வாரீங்க சுற்றுலாவுக்கு கேட்டா, இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நீண்ட தூரத்துக்கால போற இது வந்து டொட் டொட் லைன்ல தான் இருக்கு. அதை சுற்றுலாவா கருதே இல்லை. அது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நீளத்தை தர்றதுக்காக தான் அந்த ரொட்டட் லைன் போட்டு இருக்கு. ஸோ அதனால நாங்க நீண்ட இதுக்குள்ளால போறது வந்து இதுல பார்க்க இயலாது. ஏனென்றா இது வந்து டொட்டட் லைன்ல இருக்கு. டொட்டட் லைன்ன்றது என்னது, இந்த சுற்றளவுக்கு அப்பாற்பட்டது. எங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் வந்து நான் இந்த நீளத்தை காணணும் பண்றதுக்காக அந்த நீளங்கள் எங்களுக்கு தரவா தந்திருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சுற்றளவை காணுவோம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க வரைக்குல சமனான புள்ளி எங்க போட்டிருக்கு 3 சென்டிமீட்டர். அப்ப இது 3 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர், அதாவது சமன் குறியா தான் போட்டிருக்கு.
அப்ப இதுவும் சமன்னு சொல்லியிருக்கு. ஆக இங்கே நீங்க வரைக்குள்ள 3 சென்டிமீட்டர், ரைட்? இங்க இருந்து இங்க வரைக்குள்ள பார்க்கணும். அப்ப இந்த நீளம் காணும். இந்த நீளம் பாத்தீங்கன்னா இது ஒரு செங்கோண முக்கோணி, சரியா? செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணியில இது 3 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர். அப்ப இந்த பக்கம் காணும். அப்ப என்ன என்ன இதுல பயன்படுத்தலாம்? என்ன தேட்டம் இதுல பயன்படுத்தலாம்? பைதகரஸின் தேற்றம். பைதகரஸின் தேட்டம் பயன்படுத்தலாம். அப்ப பைதகரஸ் தியரத்தை நாங்க இதுல யூஸ் பண்ணோம்டா செம்பக்கத்தின் வர்க்கம், அதாவது செம்பக்கத்தின் வர்க்கம் ஏனைய இரு பக்கத்துல வர்க்கங்கள் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். இந்த இந்த இது இந்த பக்கத்தின் வர்க்கம், அதாவது இந்த பக்கம் இப்ப ஏண்டா ஏ இந்த வர்க்கம் மிச்ச இரு பக்கங்கள கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். ஆகவே ஏ வர்க்கம் சமன் 3 வர்க்கம் சக 4 4 வர்க்கம். ஆகவே எப்படி வரப்போகுது? 3 வர்க்கம் 9, 4 வர்க்கம் 14, கூட்டினோம்னா 25. ஆகவே ஏ வர்க்கம் சமன் 25. ஏ என்னது? 5. ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா சொல்றேன் பாருங்க. இப்ப ஏ வர்க்கம் சமன் 25 ஏ சமன் சகவோசாய வர்க்கம் மூலம் 25 வருது. ஆகவே ஏ சமன் சகவோசாய 5 வருது. இந்த வர்க்கம் மூலம் 25 எப்படி 5 ஆயிருச்சு? வர்க்கம் மூலம் இது என்னது? அரையாம் அடுக்குன்றதுதான் வர்க்க மூலம் குறிக்கும். அதாவது ஏதாச்சும் ஒன்றுன்ற வர்க்க மூலம் ஒன்று குறிக்கிறது என்ன தெரியும்னா ஏதாச்சும் ஒன்றுன்ற அரையாம அடுக்கு. இப்ப இதுல ஏ இருக்குன்னா ஏ அரையாம அடுக்கு தான் வர்க்க மூலம், சரியா? அப்ப இது 25 நாங்கள் வெளிக்கொள்ளலாம் 5 வர்க்கம் முழுவதும் அரையாம அடுக்கு. ஆகவே வர்க்கத்துக்கு மேல என்ன ஒரு அடுக்கு இருந்துச்சுன்னா இந்த அடுக்கால பெருக்கலாம். ஆகவே 5 2 தர 6. அப்ப அது மட்டுப்படுத்தான் 5 வருது. இதுதான் இந்த வர்க்க மூலத்துக்கு நடக்கிற விஷயம், சரி? 75 5 வந்ததுக்கு காரணம் வர்க்க மூலத்துக்கு நடக்கிற விஷயம் இதுதான். அடுத்தது சகோசாய வர்க்கம் வர்க்க மூலமா வகைகளை சகோசாய 5 வரும். ஆனா இங்க சக 5 தான் நாம போடுவோமே, என்ன காரணம்? இங்க நாங்க சகோசாய 5 எடுக்க மாட்டோம். நீளம் நீளம் அளவுகள் நீளம்ன்றது எங்களுக்கு என்னவா இருக்கும்? எப்பயுமே நேரா தான் இருக்கும். அதாவது சய 5 சென்டிமீட்டர் நீளமான நாங்க சொல்லுவோமா? இல்ல, எப்பயுமே நீளம் என்னவா இருக்கும்? நேரா இருக்கும். ஆகவே இந்த இடத்துல நாங்க சகோசாய போட மாட்டோம். இந்த இடத்துல உங்களுக்கு நீளம் எங்களுக்கு ஏற்கனவே மைண்ட்ல தெரியும், அதனால இங்க சகோசாய போட மாட்டோம். ஆனா இந்த சகோசாய எங்க போடுவோம்டா இந்த இப்ப நாங்க எக்ஸ் வர்க்கம் சக 2 எக்ஸ் சக 1 சமன் 0 இது இந்த தீர்வுகளை காண்க என்று அந்த மாதிரி வரைக்குள்ள இதுக்கு நாங்க என்ன செய்வோம்? 5 5 இதன் தீர்வுகளை காண்க என்றைக்கு நாங்க என்ன செய்வோம்? எக்ஸ் சக 1 முழுவதின் வர்க்கம் சமன் 5, எக்ஸ் சக 1 சமன் சகவோசாய வர்க்க மூலம் 5 போடுவோம். இந்த வர்க்கம் இங்க வர்க்க மூலமா ஆகும். இங்க இது நீளமும் இல்ல அகலமும் இல்ல ஒன்றும் இல்லை, இங்க ஒரு சமன்பாடு. ஆகவே பிளஸ் ஓ மைனஸ் தான் இங்க போடுவோம். அப்போ ஒரு எக்ஸ் பிளஸ் இருக்கு, எக்ஸ் ஒரு மைனஸ் இருக்கு, ரெண்டு விட அங்க காணுவோம். இங்க நீளம் என்றதால நாம என்ன செய்வோம்? சக மட்டும்தான் எங்களுக்கு வரும், சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நாங்க என்ன செஞ்சிட்டோம்? இது 5 சென்டிமீட்டர் என்று நாங்க கண்டுட்டோம். ஆகவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க இருந்து 3 சென்டிமீட்டர் சக, அங்க இருந்து இங்க 5 சென்டிமீட்டர் சக, இங்க இருந்து 6 சென்டிமீட்டர் சக, இங்க இருந்து 3 சென்டிமீட்டர் சக, இங்க இருந்து திருப்பி இந்த 6 சென்டிமீட்டர் சக, இங்க இருந்து 3 சென்டிமீட்டர் சக, இங்க இருந்து 4 சென்டிமீட்டர். நாங்க ஸ்டார்ட் பண்ண இடத்துல முடிச்சுட்டோம். அப்ப இவ்வளவு அதை கூட்டினோம், எவ்வளவு வருது? 5 3 8 8 14 14 3 17 23 26 30. உங்களுக்கு எந்த வேலை என்னென்ன தேவையோ அதுல நீங்க நோட் பண்ணி கொடுங்க. சுற்றுலா காண்றதுக்கு இங்க இருந்து இந்த பயிர் செய்யறதுக்காண்டி இங்க போடலாம். மற்ற தேவையான விஷயங்கள் இந்த மாதிரி இதுகள் எல்லாம் உங்களுக்கு நோட் பண்ணணும்னா சைட்லயோ இங்கேயோ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான அது உங்களுக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் என்றா ஓகே.
இது என்ன சுற்றுலா என்ன பாருங்க இது என்ன சுற்றுலா இது என்ன சுற்றுலா என்ன சொல்லுங்க இப்ப இதையும் நீங்க இதுல என்ன ஒரு ஆன்லைன் கிளாஸ்ன்றதால இப்ப இதுல நீங்க எதுவும் எழுத முன்னுக்கு இப்ப நீங்க ஸ்லோவா எழுதக்கூடிய ஸ்லோ ரைட்டர் என்றா எழுத முன்னுக்கு அந்த இப்ப இந்த போர்ட்ல இவ்வளவு வழி இருக்குன்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க எடுத்துட்டு எழுதி கொண்டிருங்க ஒன்ஸ் நான் குறிப்பிட்ட டைமுக்குள்ள நான் அழிச்சிட்டேன்னா அதுக்குரிய ஸ்பேஸை விட்டுட்டு அடுத்த இதுக்கு போங்க விளங்கிட்டேன்னா சரி உங்களுக்கு விளங்காம இருந்துச்சுன்னா அந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணி கேளுங்க சார் எனக்கு இது விளங்க இல்லை என்றா நான் உங்களுக்கு அதை வந்து சொல்லுவேன் இப்ப என்ன சொல்றது இது சின்ன பாடமே சின்ன சுற்றுலான்றது ஒரு சின்ன சின்ன சுற்றுப்பி மேட்டர் சுற்றுப்பின்னு போட்டு மற்றவங்க இது பண்ணுவாங்கன்னு போட்டு என்ன சொல்றது வெக்கப்பட்டு கேட்காம இருக்காது சரியா உங்களுக்கு தெரியாது நீங்க கேளுங்க அது எந்த பிரச்சனையும் இல்லை சரி இது என்ன சுற்றளவு காணும் இப்ப நான் சொன்னா என்னது சுற்றளவுக்கு சமன்பாடு என்ன வட்டத்துல சுற்றளவுக்கு சமன்பாடு என்ன 2πr. நார்மலா நார்மலா 2πr ஆனா நான் பொதுவான சமன்பாடு எப்படி சொல்ல சொல்லி சொன்னா 360 மேல் தீட்டா தர 2πr. 360 over theta into 2πr ரைட் இங்க பாருங்க இந்த வட்டத்துல 360 மேல் தீட்டான்றது எவ்வளவு இந்த வட்டத்துல 270 பாகை. 270 பாகம் அதனால வந்து ஒரு வட்டத்தின் முழுக்க ஒரு மையத்தை பற்றி இருக்கிற கோணம் ஃபுல்லா 360 பாகை அதுல ஒரு காவட்டம் வெட்டி அகற்றி இருக்கு காவட்டம் வெட்டி அகற்றி இருக்குன்னா இது வந்து 90 பாகை அப்ப 90 பாகை இல்லாம இருக்கு அப்ப மொத்தமா 360 பாகை அதுல 90 பாகை இல்லாம போச்சுன்னா என்ன எவ்வளவு 270 பாகை ஆகவே 360 மேல் 270 பாகை தர 2 தர பைக்கு வந்து 22 7 தர 6க்கு பதிலா 7 சரி அதோட இது இப்ப நான் இப்ப கண்டது வந்து எது என்று சுற்றளவு சொல்லுங்க வட்டத்தின் வில்லின் ஆக் ஆக்கின்ற சுற்றளவு அதாவது வந்து வில்லின் சுற்றளவு தான் இந்த ஆக் லென்த் தான் நாங்க கண்டிருக்கோம் எங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க மட்டும் இருக்கிற இந்த ஆக் லென்த் தான் அதாவது வட்டத்தின் வில் அந்த பரிதியின் சுற்றளவு தான் நாங்க கண்டிருக்கோம் இந்த இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க மட்டும் கண்டிருக்கோம் அப்ப இங்க இருக்கிற புள்ளியில ஸ்டார்ட் பண்ணி இங்க மட்டும் வந்துட்டோம் ஆக் லென்த் காண்றது பரிதியின் சுற்றளவு ஆனா மிச்சமங்கள் என்ன இருக்கு வந்த புள்ளியை கொண்டே முடிக்கணும் சுற்றளவு அப்ப இங்க இறங்கி திருப்பி இங்க போகணும் அப்ப இங்க இறங்குறதுக்கு என்னது ஒரு 6 இறங்குவோம் இங்க ஒரு பக்கம் போக மாட்டா இன்னொரு 6 அப்ப எத்தனை 6 கூட்டப்படுது 2 6 அப்ப சம 2 6 சம 2 6 6 வந்து என்ன 7 விளங்காட்டி கேளுங்க இப்ப என்ன எந்த ஸ்டெப்ல உங்களுக்கு விளங்கலையோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி கேளுங்க சரியா இப்ப இங்க பாத்தீங்கன்னா
இது 3, இது 4 இருக்கும். இங்க 1, இங்க 1, இங்க 4ண்டா 1, இதுக்குள்ள 1, இதுக்குள்ள 11. சரியா? என்ன மாதிரி வெட்டப்பட்டனா நீங்களே யோசிச்சு கொள்ளுங்க. சரியா? 3 தர 11 சக 14 சென்டிமீட்டர். 33 சக 14 சென்டிமீட்டர். ஆகவே 47 சென்டிமீட்டர். விளங்க அடிக்க விளங்கினா எழுதுங்க. ஏழாம் ஆண்டு 6ஆம் ஆண்டு ஏதோ இருக்கு அன்னைக்கு ஆரைச்சிறை. ஆரைச்சிறை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். The sector of circle என்னன்னு சொல்லுங்க. sector of circle ஆரைச்சிறை sector of circle என்ன? அதாவது ஆரைச்சிறைனா என்ன? அதாவது 2 ரேடியஸ், அதாவது 2 ஆரைகளும் 2 ரேடியஸும் செக்டர் ஆஃப் ஆங்கிள், அதாவது மைய கோணம் சேர்ந்து அமைக்கிற ஒரு துண்டை. ஒவ்வொரு இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? ஆரைச்சிறை சொல்லுவோம். இப்ப 2 ஆரையாலையும் அதுக்கு மைய கோணத்தாலையும் செக்டர் ஆஃப் சர்க்கிள். சோ அதாலையும் நாங்க உருவாக்குற இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ஆரை சிறை என்று சொல்லுவோம். அதாவது என்ன சொல்றது? மைய கோணம்னு சொல்றோம் நாங்க இதை. இப்போ மைய கோணமும் 2 ஆரையும் சேர்ந்து உருவாக்குறது தான் ஆரைச்சிறை. இது ஆரைச்சிறை பரப்பளவு காணிக்கல ஆரைச்சிறை வருது. ஆரைச்சிறை இந்த வில்லு நீளம் காணணும்னா என்ன செய்யணும்னு பார்க்கணும். சரியா? இதுல ஆரைச்சிறை இருக்குண்டா இது 2 ஆறா இருக்கும். அதோட எங்களுக்கு தெரியும் என்னது? இது 2 ஆறு எங்களுக்கு தெரியும். இது மைய கோணம் தெரியும். அதாவது ஆங்கிலோ சென்டர், ஆங்கிள் அட் த சென்டர், ரைட்? அப்ப இந்த ஆரைச்சிறையின் இந்த வில்லின் நீளம், ஆரைச்சிறையின் இந்த வில்லின் நீளம் தான் என்ன செய்யணும் சொல்லுங்க? இந்த ஆர்க் லென்த், வில்லின் நீளம் நான் காணணும் என்ன செய்யணும்? எக்ஸ். எக்ஸ் என்னது? வில்லின் நீளம், ஆர்க் லென்த். இந்த வில்லின் நீளம் காணணும் என்ன செய்யணும்? எங்களுக்கு வட்டத்தின் சுற்றளவு தெரியும். வட்டத்தின் சுற்றளவு சமன்பாடு தெரியும். பொது சமன்பாடு தெரியும். 360 மேல் தீட்டா தர 2π r. இதுதான் இந்த வில்லியன் நீளம். தீட்டா கோணம் 360 பாகையின் மேல் தீட்டா இந்த 2π r என்றதுதான் இந்த வில்லியன் நீளமா இருக்கும். இதே இதுல இது என்னது? இந்த வில்லியன் நீளம், அதாவது வில்லின் நீளம், அதாவது ஆர்க் லென்த். ஆர்க் லென்த் தான் இது. இந்த ஆரைச்சிறையில சுற்றளவு கேட்டா இந்த ஆரைச்சிறையில சுற்றளவு கேட்டா என்ன செய்யணும்? அந்த வில்லின் நீளத்தோட 2 ஆரை கூட்டணும். 2 ஆரை கூட்டணும். நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது வில்லின் நீளம் சக ஒரு ஆர் சக இன்னொரு ஆர். அப்ப வில்லின் நீளம் சக இன்னொரு ஆர். ஆகவே 2 ஆர். சரியா?
இது வந்து ஆரச்சிரையில சுற்றளவுக்குரிய பெருமீட்டருக்குரிய சமன்பாடா இருக்கும். இந்த ஆரச்சிரை இந்த ஃபுல்லா இருந்த ஆரச்சிரை இந்த வில்லின் ஆர்க்லென்த் நான் காணணும்டா எங்களுக்கு சென்டர் ஆஃப் ஆங்கிள் தெரியும். ஆங்கிள் ஆஃப் சென்டர். ஆங்கிள் ஆஃப் சென்டர் எங்களுக்கு தெரியுமாண்டா அதை வச்சுக்கொண்டா மைய கோணம் உங்களுக்கு தெரியுமாண்டா அந்த கோணம் தான் இந்த ஆரச்சிரை ஆக்குற கோணம். அப்ப ஆரச்சிரை ஆக்குற கோணம் தீட்டா முன்னோட்ட தீட்டா 2π ஆர் எழுதி கொள்ளுங்க. சோ நான் ஒவ்வொரு நாளும் நான் இப்ப என்ன பிளான் பண்ணிருக்கேன் ஒவ்வொரு நாளும் கிளாஸ் முடியல வந்து ஹோம்ஒர்க் தந்து விடுறதா எந்த வேலையா இருக்க போகுது. ஏனென்றா சின்ன பிள்ளைத்தனமா இருக்குமா என்ன சார் ஓவரால் வந்துட்டு ஹோம்ஒர்க்கா இல்ல. அப்பதான் நீங்க போய் அதை திறந்து பார்ப்பீங்க செய்வீங்க. சரியா செஞ்ச உடனே நீங்க எனக்கு பர்சனலா இருக்கும் குரூப்ல போட வேணாம். அந்த குரூப்ல அந்த நீங்க டைப் பண்ணக்கூடிய குரூப் இருக்கு தானே அதுல போட வேணாம். ஏன்னா ஒரு ஆள் பார்த்துட்டு இன்னொரு நாள் திருப்பி அதையே பார்த்து எழுதி போட்டு திருப்பி எனக்கு அனுப்பும். அதே குரூப்ல திருப்பி போடும். ஸோ அந்த மாதிரி எனக்கு பர்சனலா அனுப்புங்க. சும்மா பிராக்டிஸ் இருக்கு சரியா. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்ப எழுதுங்க பின்வருவனவற்றில் வில்லின் நீளம் கம சுற்றளவு என்பவற்றை காண்க. Find the arc length and the perimeter of the figures. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா முதலாவது எழுதுங்க அரை வட்டம். இரண்டாவது எழுதுங்க 90 பாகை ஆரைச்சிறை ஆரைச்சிறை 90 பாகை ஆரைச்சிறை. மூன்றாவது இங்கிலீஷ்காரர் வந்து என்ன சொல்லுங்க ஆரைச்சிறைனா செக்டர். சோ ஆரைச்சிறைனா செக்டர் அதாவது என்ன செக்டர் ஆஃப் சர்க்கிள். யா அதாவது வந்து நான் என்ன சொல்றேன்னா இங்கிலீஷ் மீடியக்காரருக்கு வந்து நான் வந்து வாயில் நான் இதை வந்து இதுல தமிழ் மீடியத்துல எழுதைக்கல உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துல வாயால சொல்றேன். ஸோ சம்டைம்ஸ் நான் நீங்க என்ன சொல்றது தமிழ் மீடியத்துல வாயால சொல்லிக்கொண்டு இங்கிலீஷ் மீடியத்துல இதுல எழுதுவேன். ஸோ மாறி மாறி என்ன சொல்றது மாறி மாறி எழுதுவேன். நீங்க அதுபடி இது பண்ணுங்க. ஸோ நான் இப்ப இதுல வந்து என்ன சொன்னேன் ஃபைண்ட் த arc length and the perimeter of the following questions or following figure. No, there's no figure. So following question. Right? 60 பாகை ஆரைச்சிறை 60 பாகை ஆரைச்சிறை 120 பாகை
RH. இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து பிராக்கெட்ல நீங்க மென்ஷன் பண்ணி கொடுங்க. ஆரை வந்து ஆர். சோ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி தான் உங்களுக்கு வரப்போகுது. எல்லாத்துக்குமே ஆரை. இப்ப அரை வட்டத்துக்கு ஆரை வந்து ஆறுடைய ஒரு அரை வட்டம். ஆறுடைய 90 பாகை ஆரைச்சிரு. ஆறுடைய 60 டிகிரி செக்டர் ஆஃப் சர்க்கிள். சோ ஆறுடைய 120 டிகிரி செக்டர் ஆஃப் சர்க்கிள். நாற்பத்தஞ்சு பாகை செக்டர் ஆஃப் சர்க்கிள் 240 பாகை ஆரைச்சிரு. ஓகேவா? இதை நீங்க இதுக்குரிய படத்தை கீறி போட்டு எத்தனை பாகைகள் இருக்கோ அத்தனை பாகைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கணக்கா அளந்து 240 தான் கவர்மெண்ட் இல்ல அந்த பாகைக்கு இதெல்லாம் சும்மா ஒரு உங்களுக்கு மைண்ட் இதுக்காக ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்ன்றதை தாண்டி ஒரு என்ன சொல்றது பிராக்டிஸுக்காக தான் இது வந்திருக்கேன். இது பெரிய ஒரு பாரதூரமான ஒன்றும் இல்லை, பிராக்டிஸுக்காக வந்திருக்கேன். ஏனென்றா கேள்வியில வந்து டிரெக்டா ஒரு 120 பாக ஆராய்ச்சி ரேட், அதாவது வந்து செக்டர் ஆஃப் சர்க்கிள் 120 பாகையில ஒரு கேள்வி எங்க எக்ஸாம் போர்ட்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா? அப்ப 120 360 மேல் 120 பிளா பிளா பிளா. நான் இதை சொல்லல, நான் அப்படி வரும் நாங்க ஐடியாவை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்காக பிராக்டிஸ் தான் இது. சரியா? நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுக்கு பெனிஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். அது தெரிஞ்சா இருந்தாலும் சரி, தெரிஞ்சா திருப்பி எழுதினாலும் என்ன சொன்னா தெரிஞ்சா திருப்பி செய்ய கவனையின பிள்ளைகள் வந்து குறையும். ரைட்? ஸோ அதாவது வந்து பாருங்க, நார்மலா இப்ப என்ன சொல்றது இவ்வளவுதான் இன்னைக்கு. சரியா? நார்மலா என்ன சொல்றேன்னா இப்ப ஒரு வேலை செய்யறவங்க வந்து அதுல சிறப்பு தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த வேலை அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப உதாரணமா இப்ப ஒரு கவர்மெண்டோ இல்லாட்டி ஒரு இதுல ஏதாவது ஏதாச்சும் ஒரு ஃபேக்டரியில ஒரு தொழிற்சாலையில ஒரு வேலை செய்யற இடத்துல வந்து எல்லா வேலையும் ஒரு ஆள் செய்ய விடுறது இல்லை. இப்ப அதாவது வந்து ஒரு சட்டை தைக்க போறோம், ஒரு சட்டை தைக்கிறேன்டா சட்டையை முழுக்க ஆரம்பத்துல இருந்து வெட்டி அதை டிசைன் போட்டு வெட்டி தச்சு அதுக்கு பட்டன் வச்சு எல்லாம் செய்யறது வந்து ஒரு ஆள் செய்யறது இல்லை. அப்படி செஞ்சா நிறைய டைம் எடுக்கும். அப்ப அதுக்காக என்ன செய்யறேன்டா சட்டையை வெட்டுறதுக்கு ஒரு ஆள், சட்டைக்கு டிசைன் போடுறதுக்கு ஒரு ஆள், அதுக்கு பிறகு அதுக்கு தெறி தைக்கிறதுக்கு ஒரு ஆள், கை தைக்கிறதுக்கு ஒரு ஆள், இடுப்பு தைக்கிறதுக்கு ஒரு ஆள், கீழ்ப்பக்கம் இருக்கிற பாவாடை தைக்கிறதுக்கு ஒரு ஆள், எல்லாத்தையும் சேர்த்து மூட்டு போறதுக்கு ஒரு ஆள், அதை பேருந்து ஹீட்டர்ல போட்டு அந்த என்ன சொல்றது அந்த லேயர்ஸ் எதுவும் வைக்கிறேன்டா அதை செய்யறதுக்கு ஒரு ஆள், பட்டன் போடுறதுக்கு ஒரு ஆள், அதை மடிச்சு பேக் பண்றதுக்கு ஒரு ஆள், அப்படி செய்வாங்க. ஏனென்னா இப்ப பேக் பண்ற ஆள் வந்து தொடர்ந்து பேக் பண்ணி பழகினா பழகி கொண்டிருப்பாங்க தானே. அப்ப அவங்களுக்கு என்ன நடக்கும்டா அந்த பேக் பண்ற ஸ்பீட் வந்து அவங்களுக்கு கூடிடும். அதுல அவங்க சிறப்பு தேர்ச்சி அடைஞ்சிருவாங்க. அந்த பேக்கிங்ன்ற மட்டும் தான் அவங்க செஞ்சுட்டு இருக்க போறாங்க. அப்ப அதுல சிறப்பு தேர்ச்சி அடையலாம். அவங்களுக்கு என்ன நடக்கும்? திரும்ப 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 செய்யல வந்து முதல் 10 நிமிஷத்துல பேக் பண்றாங்க, அடுத்தது 8 நிமிஷத்துல பேக் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு திருப்பி 10 சட்டை முடிஞ்சதுக்கு பிறகு 15 சட்டை வந்து 5 நிமிஷத்துல பேக் பண்ணுவாங்க. ஒரு 100 சட்டை பேக் பண்ணி பழகிட்டாங்கன்னா ஒரு 200 சட்டத்தை பேக் பண்ணிட்டு வந்து என்ன நடக்கும்? 3 நிமிஷத்துல பேக் பண்ணுவாங்க, சில நேரம் 1 நிமிஷத்துல பேக் பண்ணுவாங்க, 30 செகண்ட்ல பேக் பண்ணுவாங்க. அதுல சிறப்பு தேர்ச்சி அடைஞ்சா அத மாதிரி தான் நான் இதுல சொல்றேன். என்னண்டா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கணக்கு செய்றீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு பரிமாணமா உங்களை வச்சு கொள்றீங்களோ எல்லா இப்ப ஒரு புது வாகனத்தை வாங்கி நீங்க ஓடைக்குள்ள வந்து அது படிமானம் அடைய மட்டும் அது மக்கள் பண்ணி கொண்டுதான் இருக்கும். ஆனா படிமானம் ஆயிடுச்சுன்னா ஸ்மூத்தா போகும். சோ அத மாதிரி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை செஞ்சு எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு தெரிஞ்ச கேள்வி என்றாலும் அதை நீங்க திருப்பி செய்து அதுல நீங்க ஒரு சிறப்பு தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்கன்னா அதுல உங்களை வெளில யாருமே இருக்க மாட்டாங்க. சரியா? சோ இதை வந்து செஞ்சுட்டு வாங்க. நான் உங்களுக்கு நாளைக்கு காலையில கிளாஸ் இருக்கா இல்லையான்னு நான் உங்களுக்கு நைட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். எனக்கு இன்னொரு இது மீட்டிங் ஒன்று இருக்கு. ஸோ அது முடிய சில நேரம் 12 1 ஆயிட்டுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா என்ன மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல நாளைக்கு என்ன சொல்றேன், நார்மலா இப்ப ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க யாரு? எல்லாரும் போவீங்கன்னு நினைக்கிறேன்.
போமா இல்லையா? ஆம் சார். ஓ, இல்லாட்டி கொஞ்சம் லேட்டா போடலாம்னு பார்த்தேன். ஆனா உங்களுக்கு நார்மலா ஸ்கூல் 7:30க்கு தான் எல்லா ஸ்கூல்லயுமே. ஆம் சார். ஓ 7:30 எப்படின்னா நீங்க எப்படியுமே அட்லீஸ்ட் 6 மணிக்காச்சும் விളിக்கிறோம். ஸோ அதனால நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். சரியா? இதை நீங்க ஒருக்கா ட்ரை பண்ணிட்டு எனக்கு பர்சனலா போடுங்க. இதுக்கு வந்து நீங்க செய்தி போட்டு எனக்கு போட்டோ எடுத்து போடும். எல்லாரும் போட்டோ போடணும். இப்ப இந்த விளையாட்டு விட்டுட்டு இருக்கிறதுல நீங்க என்ன என்ன ஸ்டெப்ல இப்ப அதான் நீங்க ப்ரொமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க செய்வீங்கன்னு ப்ரொமிஸ் பண்ணிட்டு இந்த கிளாஸுக்கு வந்திருக்கீங்க. அப்ப நான் என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் செஞ்சு நீங்க அதுக்கேற்ற மாதிரி கார்ட் ஒர்க் போட்டீங்கடா நீங்க அங்க ஏ எடுக்கிறது வந்து யாராலையுமே தடுக்க இயலாது. சரியா? அப்ப பஞ்சு பார்க்காம இத ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலயும் வந்து இதை நாளைக்கு செய்வோம் அப்படியே போட்டு 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 போய்க்கல. நாளைக்கு 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 ஒரு 30 நாள் வந்து அப்புறம் அந்த 30 நாள் சேர்த்தோன்னு பெருசா இருக்கு. இப்ப நார்மலா பாருங்க, இப்போ இன்றைக்கு போட்டு விடுப்போம், இன்றைக்கு நீங்க துவச்சிட்டீங்க. வாஷிங் மிஷின் இல்லாத சொல்றேன். வாஷிங் மிஷின் வேற கதை. வாஷிங் மிஷின் இல்லாத இன்றைக்கு போட்டு விடுப்பு ஒரு சோடியா இருக்கும். அதை நீங்க துவச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பாரதூரமா இருக்காது. இதுவே 1 கிலோ போட்ட உடுப்பு அவ்வளோத்தையும் சேர்த்து கொண்டு நீங்க துவைக்க போய்க்கல இடுப்பு வலிக்கும் எல்லாம் வலிக்கும் உங்களுக்கு அலுப்பா இருக்கும். ஸோ அதனால அந்தந்த வேலையை அந்தன்னைக்கு செய்யுங்க. ஓகே, எது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி லீவ் ஆகலாம். தேங்க்யூ.